குட் ஈவினிங். லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் ஃபெப் மந்த்து கேப்சர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸலில் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ ஒரு சேஞ்சுக்கு வந்து ஷீட்டுக்கு மாறிட்டேன். எக்ஸலில் ஒவ்வொரு வாட்டியும் ஓப்பன் பண்ணி போடுறது வந்து மிஸ் ஆகிடுது. அதனால் டைரி வந்து இந்த டைரி ஹால்லே வச்சுருப்போம், சோஃபா பக்கத்துலேயே வச்சுருப்போம். ஸோ வந்த உடனே அப்பப்போ 3 days ஒன்ஸ் ஜிபே பார்த்து பே பண்ணிவிடுவோம். ஞாபகம் வர்றது அப்பப்போ எழுதிடுவோம். 3 days ஒன்ஸ் இல்லைனா 2 days ஒன்ஸ், இல்லை டின்னர் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் முடிச்சுட்டு லெஷராக பேசிகிட்டு இருக்கும்போது எழுதிடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் காட்டின மாதிரி நம்ம கேட்டகரி வைஸ் எழுதி அந்த அமௌண்ட்டை மட்டும் எழுதிட்டே வரணும். இங்கே வந்து இந்த மந்த்து வந்து பையன் வந்து வேண்டிக்கிட்டான்னு நிறைய பன்னீர், மஷ்ரூம், மில்க்கு இதெல்லாம் நிறைய அடிக்கடிக்கு வாங்குறதுனால இது மொத்தத்தையும் சம் பண்ணி இங்கே லெஃப்டில் எழுதியிருக்கேன். அதே மாதிரி ஒரு சில ஐட்டம் மல்டிபிள் ஐட்டம்ஸ் சம் பண்ணி லெஃப்டில் எழுதிப்பேன். ஸோ ஃபைனலாக வந்து இதை வந்து ஒரு ஃபைனல் பேஜ்லேயும் நான் ஒரு இயர்லி பேஜ்லேயும் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம டக்குன்னு எடுத்து ஒரு 6 மந்த்தில் வியூ பார்க்கணுன்னா அந்த பேஜில் போய் பார்த்துக்கலாம். அதையும் காட்டுறேன். ஸோ இதில் வந்து இந்த ஃபார்மேட்டில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மார்ச் மந்தோட டெம்ப்ளேட்டை மாற்றிருக்கேன். கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றிருக்கேன். ஸோ ஈஸியாக கேப்சர் பண்ணுற மாதிரி அந்த டெம்ப்ளேட் பார்க்கலாம் இப்போது. இதான் மார்ச் மந்தோட டெம்ப்ளேட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தனியாக பிரிச்சுட்டேன். ஸோ ஃபுட்டுக்கு எவ்வளோ தான் ஆகுது அப்படின்னு கேப்சர் பண்ணலான்னு ஃபுட்டு தனியாக பிரிச்சுட்டேன். நீட்ஸு தனியாக பிரிச்சுட்டேன். இந்த நீட்ஸில் வந்து ஃபுட்டு தவிர்த்து நம்ம வந்து சோப்பு, ஷாம்பு, வீடு துடைக்கிறது, லிக்விடு, வீட்டுக்கு சில திங்ஸ் வாங்குறது, இப்போ துடைப்போம், அதெல்லாம் ஹவுஸ் நீட்ஸில் வரும். நான் க்ராசரியில் வரும். அப்புறம் ஹவுஸ் மிஸ்லேனியஸ் ஒரு சில ஐட்டம்ஸை சின்ன சின்னதாக நிறைய வாங்குவோம் வீட்டுக்கு. ஸோ அது நம்ம பர்சன் நீட்ஸ். இங்கே நம்ம பர்சனுக்காக எதனா பர்டிகுலராக வாங்குறது இதில் எழுதிக்கலாம். அதர்ஸ் எதுக்கோ போட்டு வச்சுருக்கேன். அதர்ஸ் மிஸ்லேனியஸ் கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து எதனா ரீசனோட போட்டுக்கலான்னு. டியூஷனு, ஸ்போர்ட்ஸு, பசங்களோட டியூஷனு, ஸ்போர்ட்ஸு இது நீட்ஸில் போட்டிருக்கேன். இது நீட்ஸ் இவ்வளோ தான். அதை தாண்டி வந்து மெடிக்கல் தனியாக போட்டிருக்கேன். அப்புறம் இன்சூரன்ஸ் தனியாக போட்டிருக்கேன். இன்சூரன்ஸு வெஹிக்கல், பர்சன், எல்ஐசி இது வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் தனித்தனியாகவே ஃபைனல் பேஜில் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இஎம்ஐ பார்த்திங்கன்னா, இஎம்ஐ, ஹவுசிங் லோனு, சிட்டு, கோல்டு சிட்டு, நார்மல் சிட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, மெய்டுன்னு வந்து ஹவுஸ் நீட்ஸ்லேயும் போடலாம். பட் நான் இஎம்ஐயில் போட்டிருக்கேன். ஏன்னா ஹவுஸ் நீட்ஸு நான் செப்பரேட்டாக கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஹவுஸ் நீட்ஸ் வேறு என்னென்ன தான் வாங்குகிறோம், வீட்டுக்கு வேறு என்ன செலவாகுதுன்னு பார்க்குறதுக்காக ஹவுஸ் நீட்ஸ் நான் தனியாக போட்டிருக்கேன். அது இல்லாமல் ஸோ மெய்டு வந்து ஃபிக்ஸ்டு தான். அதுக்கு மேலே நான் எக்ஸீட் ஆகக்கூடாது சொல்லிட்டு 5K அதை வீடு பெருக்கி துடைக்க, சாமான் கழுவுறதுக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது. அப்படி எக்ஸீட் ஆச்சுன்னா ஒரு சில வேலையை கம்மி பண்ணிவிட்டு நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கோல் வச்சுருக்கேன். ஸோ இன்டர்நெட்டு, மொபைல், ஓடிடி ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. நான் இன்டர்நெட்லேயே வந்துடுது எனக்கு. ரொம்ப ரேராக வந்து ஒரு சில ஓடிடி எப்போனா போட்டு பார்ப்போம். ஈபி, கேஸு இதெல்லாம் வந்து இஎம்ஐலே வந்துடும். ஸோ இந்த இஎம்ஐ வந்து மோஸ்ட்லி ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக இருக்கும் இந்த இஎம்ஐ. ஸோ ரவுண்டாக ஒரு அமௌண்ட்டு வந்து தேவைப்படுதுன்னு நம்ம வச்சுக்கணும் சைடில். அப்புறம் 2 கார் இருக்குது. அதோட பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ், டீசல் எக்ஸ்பென்சஸ்ஸு. அதை தவிர்த்து இன்சூரன்ஸ் வந்து வெஹிக்கிள் இருக்குது, பர்சன் இருக்குது, எல்ஐசி இருக்குது. பர்சனில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்குது. அதை தவிர வந்து கிஃப்ட்டு வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவோம், வருவோம், எதனா விசேஷத்துக்கு கிஃப்ட் பண்ணுறது, அதெல்லாம் டொனேஷன் பண்ணுறது எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் கவர் ஆகிடுச்சு எல்லாமே. வான்ஸ் வந்து என்னென்ன வருதோ அதை ரீசனோடு எழுதிக்கிறது. கடைசியாக வந்து ஃபைனல் டேபிளில் வந்து சம்மரைஸ் பண்ணிடுறது. நீட்ஸ் மொத்தமாக ஒரு குரூப் போட்டாச்சு, வான்ஸுக்கு ஒரு குரூப் போட்டாச்சு. அப்புறம் அந்த மந்தோட கோல் இன்கேஸ் எதனா எக்ஸீட் ஆச்சுன்னா ஒரு நெக்ஸ்ட் மந்த்துக்கு ஒரு சின்ன கோல் எழுதிக்கலாம். ஸோ அந்த கோல் நெக்ஸ்ட் மந்த் நம்ம மீட் பண்ணுறோமா இல்லையான்ட்டு ரிவைஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து ஃபைனல் இயர்லி டேபிள் காட்டுறேன். ஸோ இதுதான் இயர்லி டேபிள். லெஃப்ட்ல ஃபுல்லா எழுதிட்டு, மேல வந்து டார்கெட்டு, ஆவரேஜு. ஆவரேஜ் நம்ம 6 மந்த் ஒன்ஸு போட்டுக்கலாம் ஆவரேஜு. அப்புறம் எவ்ரி மந்த் இந்த மாதிரி. ஸோ இப்போ டார்கெட்ல நீங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் கேட்டகரிக்கு இவ்ளோ எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு ஒரு கோல் வச்சுக்கணும். இன்கேஸ் எக்ஸீட் ஆனா அத வந்து ரெட்ல எழுதணும் அந்த அமௌண்ட்ட. ஸோ தட் உங்களுக்கு வந்து குயிக்கா தெரியும். எங்கெல்லாம் எக்ஸீட் ஆயிருக்கும், அங்கெல்லாம் கவனமா இருக்கணும். நெக்ஸ்ட் மந்த் அங்கெல்லாம் கவனமா இருக்கணுன்ட்டு ஒரு குயிக்கா தெரியும். ஸோ இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதே மெத்தட் நீங்க எக்ஸெல்லையும் போடலாம். எக்ஸெல்லையும் வச்சிருக்கேன். நீங்க நெறைய எனக்கு கொஞ்சம் நெறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா, நான் எக்ஸெல் வீடியோவும் போடுறேன் நானு நெக்ஸ்ட் டைம். ஆ எ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல வந்து நான் அது சொன்ன மாரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஃபுட்டுக்கு தனியா, ஹோம் நீட்ஸ்க்கு தனியா, இஎம்ஐ தனியா, அ அப்புறம் மத்தது மிஸ்செலேனியஸ் ஐட்டம்ஸ் வந்து கா காருக்கு, இன்சூரன்ஸ்க்கு, வாண்ட்ஸ்க்கு, கிஃப்ட்டுக்கு, மெடிக்கல்க்கு. இதில வந்து தனித்தனியாவே போட்டுட்டேன். ம். இப்போ அ இதில வாண்ட்ஸு, கிஃப்ட் மட்டும் தான் நம்ம வந்து வேணா கண்ட்ரோல் பண்ணலாம். அ அ மத்தது வந்து எங்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலான்னா, ஸ்நாக்ஸ்ல, ஹோட்டல்ல கண்ட்ரோல் பண்ணலாம். மத்ததெல்லாம் வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான். ஹோம் நீட்ஸ் வீட்டுக்கு தேவையில்லாதது வாங்குறது கம்மி பண்ணலாம். அ பார்த்து பார்த்து வாங்கலாம். மத்தபடி வந்து ஆல்ரெடி ஓடிடி கம்மி பண்ணியாச்சு. வேற எதுலயுமே இப்போ கம்மி பண்ண முடியாது. காரு பெட்ரோல், டீசல் அதிகமாகுது. அது நம்ப தேவைக்கு தான் யூஸ் பண்றோம். அதுல வந்து ரொம்ப நம்ம கம்மி பண்ண முடியாது ஆக்சுவலா. ஆ ஸோ இன்சூரன்ஸ்லயும் கம்மி பண்ண முடியாது. மெடிக்கல்ல அ தே நம் அ டெஸ்ட் எடுப்போம். ஒரு ஒரு சில நேரத்துல அ அ போய் தான் ஆகணும். அ ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் இதுதான் பண்றோம். ஸோ இதுல வந்து நான் மேஜரா கோல் செட் பண்ணியிருக்கிறது வந்து ஹோட்டல், ஸ்நாக்ஸுக்கு தான் மேஜரா நான் ட்ராக் பண்றேன். ஹோம் நீட்ஸ்க்கு. இந்த 3த்துக்கு தான் நான் வந்து சிவியரா ட்ராக் பண்றேன், கம்மி பண்றதுக்கு. வேற எதுவுமே நம்மளால கம்மி பண்ண முடியாது ஆக்சுவலா. மெய்டு வந்து நான் ஒர்க் பண்றதுனால கம்பல்சரி. அது எதுவும் கம்மி பண்ண முடியாது. வேணா ஆ இது சிலர் வந்து டிஷ் வாஷரு, அ இது வாங்கிடுறாங்க ரோபோ. ஸோ அப்படி வேணா கம்மி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி கம்மி பண்ணலாம். அப்புறம் கரண்ட்ல கம்மி பண்ணலாம் ஈபில. ஈபில வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டுருக்கு. ஸோ பார்க்கணும் அது எப்படி போகுது. ஆல்ரெடி எல்லா ஸ்விட்சும் ஆ ஆஃப் பண்ணி தான் விடுறோம். அன்யூஸ்டா இருக்கும்போது எல்லா அப்ளையன்ஸும் ஆஃப் பண்ணி தான் இருக்கு. எக்ஸெப்ட் ஃப்ரிட்ஜ். ஸோ ஈவன் சார்ஜருமே போட்டு ஆஃப் பண்ணிடுறது. ஸோ வந்து ஈபி அப்படி பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஈபி காஸ்ட்லி ஆயிடுச்சு. அ ஸோ வேற எங்கனானா, அ கிஃப்ட் வந்து பார்த்து கிஃப்ட் பண்ணலாம். அவங்க எவ்வளோ அ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு பண்ணலாம். சில சமயம் அத எழுதி வைக்க மாட்டோம். ஸோ அது ஓகே. அது